கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அவருடைய வார்த்தை இந்த மாதத்திற்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம். அதில் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்க வாசிங்க ஒரே நேரத்தில். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இன்னும் ஒரு முறை வாசிடலாம். நான் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். யாரை பார்த்து சொன்னார்? 44ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் மேலே இருக்கிறது பாருங்க. கோரேசை குறித்து, ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இவன் கர்த்தரை அறிந்த ஒரு மனிதனா அப்படின்னா இல்லை. நீங்க கீழே 45:4 நீங்க வாசிப்பீங்கன்னா கீழே எழுதப்பட்டிருக்கிறது, நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். கர்த்தரை அறிந்த ஒரு மனிதன் கிடையாது, கர்த்தரை ருசித்த ஒரு மனிதன் கிடையாது. ஆனாலும் தேவன் இவனை ஒரு பெரிய திட்டத்தில் பயன்படுத்த விரும்பினார். தேவன் தன்னுடைய பெரிய நோக்கத்திற்கென்று இவனை ஆயத்தப்படுத்தினார். நாம் மேலே வாசிக்கிறோம், 44:28 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் எனக்கு பிரியமானதையெல்லாம் செய்வான். அப்போ தம்முடைய சித்தத்தை, தம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற போகிற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், அதுதான் அவர் இங்கே சொல்லுகிறார். இவனை குறித்து ஆண்டவர் வைத்திருந்த திட்டம் என்ன? இவனை கொண்டு ஆண்டவர் வைத்திருந்த நோக்கம் என்ன அப்படி நம்ம கவனிப்போம்னா உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பாபிலோனிலே சிறைப்பட்டு போக அனுமதித்தார். சிறைப்பட்டு போக அனுமதித்தார். அது தேவனுடைய விருப்பம் கிடையாது. அது ஆண்டவருக்கு கொஞ்சம் கூட அது இஷ்டம் கிடையாது. ஆனால் ஜனங்களுடைய முரட்டாட்டம், ஜனங்களுடைய கீழ்ப்படியாமை, ஜனங்களுடைய துணிகரம், அப்படிதானா? எரேமியா புஸ்தகத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் வருத்தப்படுகிறார். என் ஜனங்கள் எனக்கு 2 தீமை செய்தார்கள். என்ன செஞ்சாங்களா? ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். சரி, என்ன விட்டுட்டாங்க? அவர்களாவது ஒன்றை தெரிந்து கொள்ளுகிறது நல்லதா இருக்கணும் இல்லையா? சொல்லப்பட்டிருக்கிறது, வெடிப்புள்ள தொட்டிகளை தெரிந்து கொண்டார்கள். வெடிப்புள்ள தொட்டியை தெரிந்து கொண்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்ல, ஆண்டவருக்கு மகிமை. இந்த ஜனங்கள் ஆண்டவருடைய சிச்சை, ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதல் எதையுமே கண்டுகொள்ளல. சில நேரங்களில் வருத்தம் வரும்போது, சில நேரங்களில் கஷ்டங்கள் வரும்போது, தேவனுடைய சிச்சைகள் வரும்போது மனம் திரும்புகிறது போல அவர்கள் மனம் திரும்பினாங்க. ஒப்பு கொடுக்கிறது போல அப்படி ஒப்பு கொடுத்தாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், கள்ளத்தனமாய் மனம் திரும்பினாலே ஒழிய முழு இருதயத்தோடு திரும்பல. இல்ல, கள்ளத்தனமாய் மனம் திரும்பினா அதை தேவன் மனம் திரும்புதலாகவே ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் அதை செய்கிறோம். சில நேரங்களில் பிரச்சனைகள் வரும்போது தேவ சமூகத்தை விரும்புகிறோம். நெருக்கங்கள் வரும்போது தேவ சமூகத்தை நாடி ஓடி வருகிறோம். பார்வோனை குறித்து வாசிக்கிறோம், லகு உண்டாயிற்று என்று கண்ட போதோ பின்னும் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். லகு உண்டாயிற்று, இனி ஒரு பிரச்சனை இல்லை, எப்படியோ கடந்துட்டோம், எப்படியோ சமாளிச்சிட்டோம், எப்படியோ தாண்டி வந்துட்டோம் அப்படிங்கிற உணர்வு வரும்போது திரும்பவும் நம்முடைய பழைய நிலைக்கு நம்முடைய கால்கள் போகிறது. அப்ப இந்த ஜனங்கள் சிறைப்பட்டு போக வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் கிடையாது.
ஆனா இவர்களுடைய சொந்த பாவங்கள், இவர்களுடைய சொந்த தெரிந்தெடுப்புகள், ஸ்தோத்திரம், இவர்களை சிறையிருப்புக்கு கொண்டு போனது. ஆண்டவரும் சகாயம் கொடுத்தார். நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இல்லையா? அந்த 10 கோத்திரங்களும் இஸ்ரவேல் சிறைபிடிக்கப்பட்ட பிறகு 100 வருஷம் ஆண்டவர் அவகாசம் கொடுத்தார் இந்த யூதாவுக்கு இல்லையா? ஆனால் அவர்கள், ஸ்தோத்திரம், ஆமென், அப்படியும் அவர்கள் மனம் திரும்பவில்லை. மனம் திரும்பல. வேறு வழியே கிடையாது. கொடுத்த அத்தனை, ஆமென், அவகாசங்களும் முடிந்து விட்டது தேவனுடைய பார்வையில். ஆண்டவருடைய பொறுமை ஒரு நாள் ஒரு முடிவுக்கு வந்தது. இவர்களை பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக தேவன் அனுமதித்தார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்ப ஆண்டவர் 2 காரியத்தை திட்டமிடுகிறார். ஒன்று, இவர்களை சிறையிருப்புக்கு அனுப்புவது. இன்னொன்று, இந்த சிறையிருப்பிலிருந்து இவர்களை விடுதலை பண்ணி இவர்களை சொந்த தேசத்திற்கு கொண்டு வருவது. நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லையா? ஒன்று, இவர்களுக்கு சிறையிருப்பை தந்தே ஆக வேண்டும். வேற வழி கிடையாது, வழி கிடையாது. நீங்க எரேமியா புஸ்தகத்தை வாசிக்கும் போது ரொம்ப, ஆமென், விவரமா எழுதப்பட்டிருக்கும். ஆண்டவர் சொன்னார் சிதேக்கியாவை பார்த்து, ஜீவ வழியையும் மரண வழியையும் நான் உனக்கு முன்னாடி வைத்திருக்கிறேன். ஜீவ வழி எது? பேசாம பாபிலோனுக்கு போயிரு, எதிர்த்து நிற்காத. சுற்றி இருக்கிற தேசங்கள் எல்லாம் உன்னை தடை செய்கிறாங்க. சுற்றி இருக்கிற பிரபுக்கள் எல்லாம் உன்னை சம்மதிக்க விட மாட்டாங்க. ஆனாலும் நீ சிறையிருப்புக்கு போயிரு, நீ போய்தான் ஆக வேண்டும். அங்கு நீ போனாதான் உனக்குள்ள இருக்கிற களிம்புகள் நீக்கப்படும், உன் பிடிவாதங்கள் மாறும், உன் முரட்டாட்டங்கள் மாறும். அப்படிதானா? உனக்குள்ள மெய்யான மனம் திரும்புதல் வரும். இந்த நிலை வந்துச்சா? ஆமா. 137ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் போது அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் சீயோனை நினைத்து அழுதோம், சீயோனை நினைத்து அழுதோம். நாங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எரேமியா 31ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது எப்பிராயிம் தன் விழாவிலே அடித்து கொண்டு அழுகிறான் இல்லையா? விழாவிலே அடித்து கொண்டு அழுதானாம். ஐயோ, பணியாத மாடு போல் இருந்து விட்டேனே, ஐயோ, நான் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கலையே, ஆண்டவருடைய பிரமாணத்தை மீறி போட்டேனே அப்படி என்று அவன் விழாவிலே அடித்து கொண்டு அழுததை கர்த்தர் கண்டார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல கவனிங்க. அப்போ ஆண்டவர் இவர்களை சிறையிருப்புக்கு அனுப்பியே ஆக வேண்டும். இந்த சிறையிருப்பு அவர்களை அழித்து போட கிடையாது, அவர்களை உடைத்து போட கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், சீயோன் குமாரத்தியே, உன்னை மறுபடியும் நான் கட்டுவிப்பேன், நீ திரும்பவும் கட்டப்படுவாய். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இவர்களை அழிக்க கிடையாது இந்த சிறையிருப்பு, இவர்களை நிர்மூலமாக்குவதற்கு கிடையாது. நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசு நம்மை தண்டித்தால் நம்மை அழித்து போட விரும்புவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவான், வேறொன்றுக்கும் வரமாட்டான். ஆனா கர்த்தர் நம்மை உடைத்து போடுவதற்கு அல்ல, கர்த்தர் நம்மை அழித்து போடுவதற்கு அல்ல, நம்மை திரும்பவும் எடுப்பித்து கட்ட. அல்லேலூயா, ஆமென். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து கட்டுவேன், நான் திரும்ப எடுப்பித்து கட்டுவேன். அதுதான் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு சொன்னது. புரியுதா உங்களுக்கு? நான் திரும்ப எடுப்பிப்பேன், அதில் இருக்கிற திறப்புகளை எல்லாம் நான் அடைப்பேன், அது முன் போல தன் ஸ்தானத்திலே நிறுத்தப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். இப்போ மறுபடியும் விஷயத்துக்கு வந்துடுறேன். இவர்களை சிறையிருப்புக்கு அனுப்ப திட்டமிட்ட தேவன் இவர்களை விடுவிப்பதற்கும் ஆண்டவர் திட்டமிட்டார். இவர்களை விடுவித்து திரும்ப எருசலேமிலே கொண்டு வந்து சேர்த்து ஆலயத்தை கட்டவும் அலங்கத்தை கட்டவும் திரும்பவும், ஸ்தோத்திரம், எருசலேம் புதுப்பிக்கப்படவும் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். இந்த திட்டத்திற்கு நிறைய கவனிங்க, இந்த திட்டத்திற்கு அல்லேலூயா அவருக்கு ஒரு மனுஷன் தேவை. தம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு, தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு ஒரு மனுஷன் தேவை.
முதல் மனிதன் ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் இந்த உலகத்துல எதற்கு வைத்தார் நினைக்கிறீங்க? அவர் உண்டாக்கினதின் நோக்கமே என்னதாங்கிறீங்க? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் பரலோகத்திலே தனக்கு இஷ்டமானதையெல்லாம் செய்கிறார், தமக்கு சித்தமானதையெல்லாம் செய்கிறார். அந்த சித்தத்தை இந்த பூமியிலேயும் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவர் ஒரு மனுஷனை அவர் இந்த பூமியில வைத்தார். நீங்க நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், அவருடைய சித்தம் இந்த பூமியிலே நிறைவேற வேண்டுமானால் அவருக்கு ஒரு மனுஷன் தேவை, அவருக்கு ஒரு குடும்பம் தேவை. இந்த சேலத்துல, ஆமே, இந்த நாமக்கலிலே, நம்முடைய தமிழ்நாட்டிலே, அல்லேலூயா, திருச்செங்கோட்டிலே தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டுமானால், ஆமே, நம்மை சுற்றி இருக்கிற திரளான ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவருடைய விருப்பத்துக்கு கீழ்ப்படுகிற மனுஷன் தேவை. அல்லேலூயா. அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படுகிற குடும்பங்கள் தேவை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த பெரிய திட்டத்திற்கு பயன்படுத்த விரும்பின மனிதன் தான் இந்த கோரேஸ். சரிதானா? இந்த கோரேஸ் 45 நாளிலே வாசிக்கிறது போல அவன் கர்த்தரை அறிந்திருக்கவில்லை, ஆனாலும் தேவன் அவனை ஒரு பெரிய திட்டத்திற்கு அவனை ஆயத்தப்படுத்தினார். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவனுக்கு அவர் என்னெல்லாம் செய்யணும்னு விரும்புகிறார். கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தகாரத்தில் மறைந்திருக்கிற பொக்கிஷங்களை உனக்கு தருவேன், புதையல்களை உனக்கு கொடுப்பேன், ராஜ்யங்களை கொடுப்பேன், வெற்றியை தருவேன், உன்னை ஆசீர்வாதமாக்குவேன், இதெல்லாம் உனக்கு தருவேன். ஆனாலும் இவன் வாழ்க்கையை ஆண்டவர் கவனிக்கிறார். ஏன்னா இவனை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பின் திட்டத்தை வைத்திருக்கிறார் இல்லையா? இவனை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார் இல்லையா? இப்ப அவன் வாழ்க்கையை கவனிக்கிறார். கவனிக்கும் போது அல்லேலூயா, அவனுக்கு முன்பாக அடைக்கப்பட்ட கதவுகள் இருக்கிறது, பூட்டப்பட்ட வாசல்கள் இருக்கிறது, முத்திரிக்கப்பட்டிருக்கிற கதவுகள் இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். கோணலானவைகள், அலங்கோலமானவைகள், சிதைக்கப்பட்டவைகள், இதெல்லாம் வாழ்க்கையில கிடக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்ப கர்த்தர் பார்த்தார், எப்பா, உனக்கு நான் மறைவிடத்து புதையல்களை தருவேன், பொக்கிஷங்களை தருவேன், வெற்றியை தருவேன், உயர்வை தருவேன், தேசங்களுக்கு மேலாக உன் தலையை உயர்த்துவேன். இதெல்லாம் தரத்துக்கு முன்னாடி உன் வாழ்க்கையில் நான் சரி செய்ய விரும்புகிறது எது தெரியுமா? உன் வாழ்க்கையில எதெல்லாம் கோணலும், ஆமென், ஸ்தோத்திரம், மாறுபாடுமாய் கிடக்கிறதோ, எதெல்லாம் உன் வாழ்க்கையில ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் கிடக்கிறதோ, அதை முதலாவது சரி செய்து பிறகு நான் உனக்கு பொக்கிஷங்களை தருவேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை அப்படிதான் டீல் பண்ண விரும்புகிறாருங்க. ஆண்டவர், ஆமென், நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிட விரும்புகிறார், செயல்பட விரும்புகிறார். நாம அதாவது புரிஞ்சுக்கிட்டது இல்லை. நம்ம நேரடியா, ஆண்டவரே இதை எப்பொழுது தருவீர் இல்லையா? இந்த நன்மை எப்ப தருவீர்? இந்த வாகனத்தை எனக்கு எப்ப தருவீர்? இந்த வீட்டை எனக்கு எப்ப தருவீர்? இந்த அற்புதத்தை எனக்கு எப்ப செய்வீர்? அற்புதத்திலேயே குறி வைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம தேவைகள் மேலேயே நம்முடைய கண்களை பதிய வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் அதை சரி செய்ய விரும்பல. அதை தருவார். அதை தருவதற்கு முன் நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் சிதைந்து கிடக்கிறதோ, எதெல்லாம் உடைந்து கிடக்கிறதோ, சத்துரு எதையெல்லாம் சேதப்படுத்தி வைத்திருக்கிறானோ, ஆமென், மனிதர்கள் எங்கெல்லாம் நமக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அலங்கோலமான அனுபவத்தை ஏற்படுத்தினாங்களோ அதை முதலாவது சரி செய்ய விரும்புகிறார். அதனாலதான் கோரேசை பார்த்து சொல்லுகிறார், அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், உனக்காக பெரிய காரியங்களை செய்வேன், உனக்காக பெரிய வாசல்களை திறப்பேன். ஆனா அதுக்கு முன்னாடி கோணலானவைகள் உண்டு உன் வாழ்க்கையில. உன் வாழ்க்கையில சில ஆமென், ஸ்தோத்திரம், பின்னல்கள் உண்டு. உன் வாழ்க்கையில ஸ்தோத்திரம், அல்லேலூயா, தேவ விருப்பத்தை நிறைவேற்ற கூடாதபடிக்கு சில சிக்கல்கள் உண்டு. அதை நான் சரி செய்ய விரும்புகிறேன். அதை நான் சரி செய்ய விரும்புகிறேன். இந்த ராத்திரி நேரத்தில் நம்முடைய மனது சொல்லட்டும், ஆண்டவரே, நாங்கள் ஒரு பெரிய அற்புதத்துக்காக காத்திருக்கிறோம், நீர் தர வேண்டிய பெரிய நன்மைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம், எல்லாம் ஓகே. ஆனாலும் அல்லேலூயா, உமக்கு பிரியமாய் வாழ முடியாதபடி, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாதபடி,
ஆண்டவரே, உம்முடைய நோக்கத்திற்கு கீழ்ப்படிய முடியாதபடி எங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இடரல்களை, எல்லா ஆமென் ஸ்தோத்திரம், பின்னல்களை, ஆண்டவரே, கோணலும் நெரிசலுமானவைகளை எங்கள் வாழ்க்கையை விட்டு நீர் நீக்கி போடுவீராக. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அவர் சுத்தம் பண்ணுவார். ஆமென். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அவர் சுத்தம் பண்ணுகிறார். சுத்தம் பண்ணுகிறார் இல்லையா? சில கிளைகளை நம்மை விட்டு அவர் தரித்து போடுகிறார். சில மனிதர்களை நம்மை விட்டு அகற்றுகிறார். சில உறவுகளை ஆமென் கர்த்தர் நம்மை விட்டு அப்புறப்படுத்துகிறார். இதெல்லாம் நமக்கு வலியா இருக்கிறது போல இருக்கு. இதெல்லாம் ஐயோ கர்த்தர் இப்படி செய்துட்டாரே என்பது போல் தெரிகிறது. நல்லா இருந்த உறவு பாதிக்கப்பட்டது போல இருக்கிறதே. நல்லா இருந்த மனிதர்கள் தூர போனது போல இருக்குதே, அப்படி தெரிகிறது நமக்கு. நான் சொல்றேன், அல்லேலூயா. இந்த கோணலானவைகள் எல்லாம் சரி செய்யப்பட்டாதான், இந்த பள்ளங்கள் எல்லாம் சரி செய்யப்பட்டாதான் ஆமென் நம் மூலமாய் தேவன் நிறைவேற்ற விரும்புகிற பெரிய திட்டங்கள் நிறைவேறும். அல்லேலூயா. பெரிய திட்டங்கள் நிறைவேறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் பாருங்க, ஆண்டவர் தேவையுள்ள மனிதர்களை தேடி தேடி போனார். தேடி தேடி போனார். ஆமாவா இல்லையா? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். திமிருவாதக்காரனை பார்க்கிறார். இயேசுவுக்கு நல்லா தெரியுங்க, அவனுக்கு தேவை இப்பொழுது ஒரு அற்புத சுகம். ஆண்டவருக்கு நல்லா தெரியும் அவனுக்கு தேவை ஒரு சுகம், ஒரு ஆரோக்கியம், நல்லா தெரியும். ஆனாலும் பாருங்களேன், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படி சொல்லல. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆண்டவர் எதை டீல் பண்ண விரும்புறாரு பாருங்க நம்ம வாழ்க்கையில. இதை புரிந்து கொண்டோம்னா நம்ம அவசரப்பட்டு ஆமென் ஸ்தோத்திரம் அல்லேலூயா மறுதலிக்க மாட்டோம். அவசரப்பட்டு கிறிஸ்தவ வாழ்க்கையை சலித்துக் கொள்ள மாட்டோம். நம்ம அவசரப்பட்டு ஸ்தோத்திர தேவ சமூகத்தை புறக்கணிக்க மாட்டோம். சொல்றது உங்களுக்கு புரியுதா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. சீஷர்கள் பயப்படுகிறார்கள், பயப்படுறாங்க. ஐயரே மடிந்து போகிறோம். நமக்கு கவலை இல்லையா? இப்படி தூங்கி கொண்டிருக்கிறீரே. நல்ல கவனிங்க. இயேசு எழும்பினார். நேரடியா சீஷர்கள்ட்ட வந்து எதுவும் பேசல பாருங்க. என்னப்பா ஆச்சு? ஏன்பா பயப்படுறீங்க? கொஞ்சம் இருங்கப்பா, நான் ட்ரை பண்றேன் அப்படிலாம் இல்ல. இயேசு எழும்பி வந்தார். எது தம்முடைய சீஷர்களை பயமுறுத்தி கொண்டிருந்ததோ அதனிடத்திலே இயேசு பேசினார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எதை கண்டு தம்முடைய சீஷர்கள் தம்முடைய பிள்ளைகள் பயந்தார்களோ அதை கண்டு அதனிடத்திலே இயேசு பேசினார். காற்றை பார்த்து பேசினார், அமைதலாயிரு. கடலை பார்த்து பேசினார், இறையாதே. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆமென் அமர்ந்த பிறகு இப்போ சீஷர்கள்ட்ட வந்து பேசுகிறார். ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று? புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆமென் ஆமென். ஆண்டவரே, ஒரு பக்கம் உம்முடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற ஆசை, இன்னொரு பக்கத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் அதற்கு கீழ்ப்படிய முடியாதபடிக்கு, அதை செய்ய முடியாதபடிக்கு இருக்கிற இடரல்கள், இருக்கிற தடைகள், இருக்கிற பிரச்சனைகள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட நிலைமையோடு போராடி கொண்டு இருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அல்லேலூயா. ஆமென். அற்புதங்களை காண்பிக்கிறதற்கு முன், அதிசயங்களை செய்வதற்கு முன், நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சுற்றி இருக்கிற எல்லா சேதங்களை, நஷ்டங்களை, குறைவுகளை, போராட்டங்களை ஆமென் அவர் சரி செய்ய விரும்புகிறார். அவர் சரி செய்ய விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அம்மாவா கவனிங்க. இப்ப ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். அவர் சொல்லல.
அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போவேன். 1ஆம் தேதி ஆராதனையிலே ஸ்தோத்திரம், ஆமே, 2 காரணத்தை சொன்ன உங்களுக்கு. நான் முதல் காரணம், ஆமே, இதோட முதல் அர்த்தம் என்ன? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நான் உனக்கு முன்னே போவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எழுத்தின்படி அவர் நமக்கு முன்னே போகிறாரா? ஆம், அது ஒரு காரணம், அது ஒரு அர்த்தம். ஆனா கவனிங்க நல்லா, அவர் இங்கே சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்ன? நான் உனக்கு முன்னே போவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் வாழ்க்கையில ஒரு நெருக்கம் வரும்போது, உன் வாழ்க்கையில ஒரு பெரிய போராட்டம் வரும்போது, உன் வாழ்க்கையில பெரிய சவால்கள் வரும்போது, அதை நீ கண்டுபிடித்து, ஆமேன், அதற்கு பரிகாரத்தை நீ செய்து கொள்வதற்கு முன்னாடியே, அல்லேலூயா, ஆமேன், ஸ்தோத்திரம், ஆமேன், நீ செயல்படுவதற்கு முன்பதாகவே நான் செயல்படுவேன். ஆமேன். அதான் அதோடைய அர்த்தம். நீ கிரியை செய்வதற்கு முன்னாடியே நான் எழும்புவேன் உனக்காக. நீ அதை சரி செய்வதற்கு முன்பதாகவே நான் அதை சரி செய்வேன். அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போவேன். நிறைய நேரத்துல நம்மை தொடர்ந்து வருகிற சில பிரச்சனைகளை கண்டுபிடிக்கிறதுக்கே வருஷ கணக்காவது பாருங்க. ஆமாவா இல்லையா? வருஷ கணக்காகுது. நம்ம எப்படிப்பட்ட சிக்கல்கள்ல இருக்கிறோம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கே பல காலங்கள் ஆகுது. பல காலங்கள் ஆகுது இல்லையா? ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார் ஓசியா 7:9, அந்நியரும் அவனுடைய பலத்தை தின்கிறார்கள், அவனோ அதை அறியாதிருக்கிறான். நமக்கே தெரிய மாட்டேங்குது. நமக்கே தெரிய மாட்டேங்குது இல்லையா? என்ன சிக்கல்ல கிடக்கிறோம், என்ன பிரச்சனைகள்ல கிடக்கிறோம். சரி, ஒரு கட்டத்துல தெரிய வருது, ஓகே, இனிமையாவது என்ன பண்ணிடலாம், ஒரு ஆக்ஷன் எடுத்துடலாம் அப்படின்னு நாம செயல்படுறோம் பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீ உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளையும் நெருக்கங்களையும் கண்டுபிடித்து சுதாரித்து செயல்படுறதுக்கு முன்னாடியே நான் உன் சார்பிலே செயல்படுகிறேன். அல்லேலூயா, உனக்காக செயல்படுகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவரை நம்ம அப்படி புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்காக தேவன் அப்படித்தான் செயல்படுவார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமை. உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க நிறைய யோசித்துக் கொண்டிருக்கலாம். பிள்ளைங்க வளர்ந்து வராங்க, வயது ஆகி கொண்டிருக்கிறது, அப்படிதானா? ஸ்தோத்திரம். அவர்களுக்கு திருமணத்தை பண்ணணும், இப்படிப்பட்ட நிலைமையில பண்ணணும், இப்படிப்பட்ட சூழ்நிலையில பிள்ளைகளை செட்டில் பண்ணணும், இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்கல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், ஆமே, உன் பிள்ளைகளை குறித்தோ, உன் எதிர்காலத்தை குறித்தோ, உன் வருமானத்தை குறித்தோ, உன் வாழ்க்கை குறித்தோ, உன் குடும்பத்தை குறித்தோ நீ ஒன்றை சிந்திக்கிறதற்கு முன்பதாகவே அவைகளை நான் திட்டமிட்டு, நான் சிந்தித்து, அவைகளை என் சித்தத்தின்படி செய்து முடிப்பேன். அல்லேலூயா, ஆமென். புரிஞ்சுக்கிறோம். அதனாலதான் பாருங்க, தாவீதுக்கு அந்த அறிவு இருந்தது. அவன் சொல்றான், சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய உடன்படிக்கையை அவர் என்னோடு கூட பண்ணியிருக்கிறார் இல்லையா? 2 சாமுவேல் 23:5 ஆண்டவர் அதை சொல்லுகிறார். சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற, அப்படிதானா? நாம சில காரியங்களை யோசிப்போம், நாம யோசிக்காததையும் அவர் யோசிப்பார். அல்லேலூயா. நாம திட்டமிடாததையும் நம்ம ஒரு 10 காரியங்களை யோசித்து வச்சிருப்போம். ஆனா நம்ம யோசிக்காத சில முக்கிய பிரச்சனைகள் இருக்கும், முக்கிய காரியங்கள் இருக்கும். அதை நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம், சிந்திச்சிருக்க மாட்டோம், திட்டமிட்டிருக்க மாட்டோம். கர்த்தர் சொல்லுகிறார், அல்லேலூயா, உனக்கு முன்பதாகவே அதை நான் திட்டமிட்டு வைத்திருக்கிறேன், அதற்கான பரிகாரத்தை நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். இயேசுவின் சரீரத்தை கனம் பண்ணுவதற்கு ஆசை. மார்க் 16ஆம் அதிகாரத்தை நீங்க பார்க்கும்போது, அங்கிருந்த ஸ்திரீகளில் சிலர் இயேசுவின் சரீரத்தை கனம் பண்ணுவதற்கு வாசனை திரவியங்கள், ஸ்தோத்திரம், இதெல்லாம் வாங்கி கொண்டு அவர்கள் வராங்க. வரும்போது பாதி வழியில தான் அவங்களுக்கு ஒண்ணு கிளிக் ஆகுது. என்ன? ஐயோ, கல்லறைக்குள்ளே போய் இயேசுடைய சரீரத்தை கனம் பண்ணணும், கந்தவர்க்கம் இடணும், ஆனா உள்ளே போக முடியாதபடிக்கு ஒரு பெரிய கல் அடைக்கப்பட்டிருக்குமே, யார் நமக்காக அதை சரி செய்வா இல்லையா? யார் அதை நமக்கு உதவி செய்வா? யார் நமக்காக அதை புரட்டி தள்ளுவான்?
யார் உதவி செய்வா நமக்கு? இல்லையா? யோசித்துக் கொண்டே வருகிறார்கள், யோசித்துக் கொண்டே வராங்க. அடைக்கப்பட்டிருக்குன்னு திரும்பி பெயரல. நான் புரிஞ்சுக்கிடுறேன், சரி ரைட், அங்க போய் பார்த்துக்கிடலாம். ஆமாவா இல்லையா? அங்கே போய் யாருடைய உதவியாவது வைத்து என்ன பண்ணலாம்? ஆமா, பிரச்சனையை சரி செய்து கொள்ளலாம், கல்லை புரட்டி தள்ளிடலாம். அப்படிதான் வந்திருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குது, அல்லேலூயா, 3வது வசனம் தானா, தன் கண்களை ஏறிட்டு பார்க்கிற போது அந்த கல் புரட்டப்பட்டு கிடந்தது. அல்லேலூயா, ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் வந்து அதை சரி செய்வதற்கு முன், இவர்கள் வந்து அந்த பிரச்சனையை டீல் பண்றதுக்கு முன்னாடியே ஆண்டவர் அதை டீல் பண்ணியிருந்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திறக்கப்பட்ட கல்லறைக்காக ஸ்தோத்திரம். ஏன் அந்த கல்லை திறந்த பிறகுதான் இயேசு உயிரோடு எழும்பி இருந்தாரா? இல்ல, நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அன்னைக்கு. அவர் அதிகாலையிலேயே அவர் ஸ்தோத்திரம் 3ஆம் நாள் அவர் புறப்பட்டு போயிட்டாரு. அந்த கல்லு மட்டும் புரட்டி தள்ளாம இருந்திருந்தா இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்திருப்போம்? ஏசப்பா இன்னும் உள்ள என்ன செய்யறாரு, பத்திரமா இருக்கிறாரு நினைச்சிருப்போம். ஆகவே அந்த கல் புரட்டப்பட்டது இயேசுவுக்காக அல்ல, நமக்காக. நம்ம தானா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. நாம் ஒன்றை சிந்திப்பதற்கு முன்பதாகவே நமக்கானதை சிந்திக்கிற கர்த்தர் அவர். ஆமாவா இல்லையா? நீங்க அப்படி ஆண்டவரை நம்பணும், அப்படி ஆண்டவரை புரிஞ்சு கொள்ளணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில என்னை காட்டிலும் அக்கறை உள்ளவர் அவர். என் பிள்ளைகளை குறித்து நான் விரும்புகிறத காட்டிலும் அவர் அதற்கு முன்னமே ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம நம்பணும். அப்படிதானா? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2வது ஒரு அர்த்தம், நான் உனக்கு முன்னே போவேன். இது எழுத்தின்படியே ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உனக்கு முன்னாடி போகிறேன், நான் உனக்கு முன்னாக போகிறேன். நான் உனக்கு முன்னாக போய் கோணலானவைகள் என்ன செய்வேன்? செவ்வையாக்குவேன், செவ்வையாக்குவேன். யோசுவா பயப்படுகிறார், பயப்படுகிறார். ஏன்னா இந்த முதல் தலைமுறை இஸ்ரவேலர்கள் எல்லாரும் யாரு எப்படிப்பட்ட ஆட்கள் தெரியும். இப்ப அவங்களுடைய பிள்ளைகள் தான் இன்னைக்கு எழும்பி நிக்கிறாங்க. அவருக்கு ஒரே பயம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் புரிஞ்சுக்கிடுறேன், உடனே சம்மதிச்சிருக்க மாட்டார் யோசுவா இந்த ஜனங்களை எல்லாம் நடத்தி கொண்டு போறதுக்கு. உடனே சம்மதிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதனாலதான் ஆண்டவர் அங்கே யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறாரு, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், நீ திகையாதே. ஏன் இதெல்லாம் சொல்லுகிறார்? அவனுக்குள்ள அந்த பயம் இருந்திருக்கும். ஆனா மோசே ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அல்லேலூயா, ஆமென். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அவர் முன்பதாக போனதனால்தான் அவருக்கு முன்னாக இருந்த 31 ராஜ்யங்களை ஜெயிக்க முடிந்தது அவரால். ஆமென், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்ப கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அப்படியானால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவர்களுக்கு முன்னாக இருந்தது என்ன? அவர்களுக்கு முன்னாக இருந்தது என்ன? கவனிங்க நல்லா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவர்களுக்கு முன்னாக இருந்தது 3 எதிரான அனுபவங்கள். அதை உங்களுக்கு சொல்லி ஆமென் ஜெபித்து அனுப்ப நான் விரும்புகிறேன். அவர்களுக்கு முன்பாக இருந்தது என்ன? எல்லாரும் யோசுவா புஸ்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். யோசுவாவின் சரித்திர புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதிலே 4வது வசனத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு. இப்ப இந்த வசனம் எப்படி முடியுது பாருங்க. இதற்கு முன்னே அப்படி இருக்குதாங்க, இந்த வழியாய் நீங்கள் ஒருபோதும் என்ன செய்யல? நடந்து போகவில்லை. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் போனது கிடையாது. இதுவரைக்கும் நடந்த பாதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். 40 வருஷம் நடந்திருக்கிறீங்க. மாரா எங்க இருக்குன்னு தெரியும், ஏலிம் எங்க இருக்குன்னு தெரியும், சிவந்த சமுத்திரம் எங்க இருக்குன்னு தெரியும், காதேஸ் பர்னேயா எங்க இருக்குன்னு தெரியும், மோவாப் சமவெளி எங்க இருக்குன்னு தெரியும். ஆமாவா இல்லையா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சீனாய் மலை எங்க இருக்குன்னு தெரியும்.
அல்ல, 40 வருஷம் ஒரு பெரிய அனுபவம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் அல்லேலூயா, இதற்கு பிறகு நீங்கள் நடக்க போகிற பாதை ஒரு தெரியாத, புரியாத ஒரு பாதை. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு முன்னாக போவேன்? ஏன் சொல்லுகிறார்னா, இதற்கு முன் அல்லேலூயா ஸ்தோத்திரம், ஆமே, நமக்கு ஒருவேளை நிறைய அனுபவங்கள் இருந்தாலும் இனி நாம் கடந்து போகிற பாதை நமக்கு ஒருபோதும் அனுபவம் இல்லாத பாதை, ஒருபோதும் பழக்கம் இல்லாத பாதை. இன்னும் சொல்றேன், புரிஞ்சுக்கிற மாதிரி, நமக்கு புரியாத, தெரியாத ஒரு பாதை. ஆமாவா? ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதுவரைக்கும் எப்படியோ வந்துட்டோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதானா? இதுவரைக்கும் சமாளிச்சாச்சுங்க, இனி வருகிற பிரச்சனைகளையும் அப்படியே சமாளிச்சிருவேன் சொல்லாதுங்க. ஒரு மனுஷன் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தான், எப்போதும் போல தப்பி போவேன். யார் சொல்லுங்க? சிம்சோன். எப்போதும் போல தப்பி போவேன். தப்பினான், சில நேரங்கள் தப்பினான், ஒரு நாள் மாட்டிக்கிட்டான் இல்லையா? நம்முடைய அனுபவங்கள் நல்லா கவனிங்க, ஒருபோதும் ஸ்தோத்திரம் அல்லேலூயா இக்கால பிரச்சனைகளை தீர்க்காது. நம்ம நினைக்க கூடாது, போன வருஷம் ஒரு பிரச்சனை வந்துச்சு, அதே போலதான் இந்த சூழ்நிலை இருக்கும், அதனால அந்த சூழ்நிலை எப்படி கடந்தேனோ இந்த சூழ்நிலையை அப்படி கடப்பேன் நினைக்காதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகல. இதை புரிஞ்சுக்கிட்டார் மோசே. அவர் கேட்கிறார், உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால் உம்முடைய பாதையை நான் அறியணும், உம்முடைய பாதையை எனக்கு நீர் காட்டும். யாருங்க இந்த மோசே? முழு எகிப்து தேசத்தையும் கலங்கடித்தவன் இவன். இவன் கோலை நீட்டினால் சிவந்த சமுத்திரம் ரெண்டா பிளக்கும், கையை உயர்த்தினால் யுத்தம் பண்ணாமலே அமலேக்கியர்கள் வெட்டுண்டு விழுவார்கள், கற்பாறையை அடித்தால் தண்ணீர் வரும் இல்லையா? இதெல்லாம் செய்திருக்கிறார், எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் இப்போ வந்து கேட்கிறார், ஆண்டவரே உங்க வழி எனக்கு தெரியலப்பா, உங்க பாதை எனக்கு புரியல. 2025 வருஷம் வரைக்கும் நீங்க எப்படியோ கடந்து வந்திருக்கலாம், அந்த அனுபவத்தோடையே அல்லேலூயா தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற புதிய பாதையை அணுகாதிருங்கள். கர்த்தருக்கு மகிமை. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் முன்னாடி போகட்டும், நீ பின்னாடி வா. உனக்கும் அந்த பெட்டிக்கும் 2000 முழ தூரம் இருக்கணும். நான் யோசிச்சு பார்க்கிறேன், ஏன் என்ன நடந்திருக்கும்? ஏன் ஆண்டவர் இந்த பெட்டியை ஆமென் ஸ்தோத்திரம் யோர்தானில வைத்து விட்டு 2000 முழ தூரம் ஏன் ஜனங்களை நிக்க வைக்கிறார்? வசனத்துல வாசிக்கிறோம், நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும், பார்த்தே செத்து போயிருப்பான், இல்ல பார்த்தே செத்து போயிருப்பான், பார்த்தே கலங்கி போயிருப்பான். அதனாலதான் கர்த்தர் சொன்னார், அல்லேலூயா ஸ்தோத்திரம், பெட்டி முன்னால போகட்டும், கர்த்தர் முன்னால போகட்டும், நீ பின்னாடி வா, நீ பின்னால வா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் வந்து பார்த்தபோது கரை புரண்டு போன யோர்தான் வெட்டாந்தரையாய் நின்றது. ஆமே, வெட்டாந்தரையாய் இருந்துச்சு அங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆமே, நமக்கான வழியை அவர் சரி செய்தார், கோணலானவைகளை அவர் செவ்வையாக்குகிற தேவன் அவர். புரியுதா உங்களுக்கு? எல்லாத்தையும் நீங்களே தீர்க்கணும்னு முயற்சிக்காதீங்க, அப்படிதானா? உங்க அனுபவத்தை கொண்டு, உங்க அறிவை கொண்டு, உங்க சாமர்த்தியத்தை கொண்டு, உங்களுக்கு இருக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் அல்லேலூயா சௌகரியங்களை கொண்டு, உங்களுக்கு இருக்கிற மனுஷ பலத்தை கொண்டு காரியங்களை தீர்க்க முயற்சி பண்ணாதுங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஏன் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உனக்கு முன்னாக போவேன் அப்படின்னா, உனக்கு முன்னாக இருக்கிறது என்ன? உனக்கு புரியாத ஒரு பாதை. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு
கர்த்தரை முன்னாடி விட்டு நீ பின்னாடி போ. கர்த்தர் முன்னாடி போனார்னா அங்க இருக்கிற பள்ளங்களை எல்லாம் சமமாக்குவார், கரடானவைகளை எல்லாம் சமமாக்குவார். சத்துரு எங்கே குழி வெட்டி வைத்திருக்கிறான் தெரியாது, சத்துரு எங்கே கண்ணி வைத்திருக்கிறான் தெரியாது, எங்கே கால்கள் சிக்கி கொள்ளும் அபாயம் இருக்கிறது நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் நமக்கு முன்னாடி போவார். ஆனால் அல்லேலூயா, ஆமென், சகலமும் நேராகும். ஆமாவா இல்லையா? ஆமென். பிசாசு ஏற்படுத்தி வைத்திருக்கிற அல்லேலூயா பின்னல்கள், சிக்கல்கள் எல்லாத்தையும் கர்த்தர் நேராக்குவார். ஆமென். கர்த்தர் முன்னாடி போவார். ஆனால் பயம் இல்லாம நம்ம நடந்து போக முடியும். நம்முடைய பாதைகளில் எங்கேயும் இடறி போக மாட்டோம், எங்கேயும் விழுந்து போக மாட்டோம். சரிதானா? ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போவேன். ஏன் முன்னாடி போகிறார்? நமக்கு முன்னாடி இருப்பது ஒரு தெரியாத பாதை. இரண்டாவது சொல்லுகிறேன், 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொண்டால் அதிலே 15வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதை பார்த்து என்ன சொல்லுகிறார் பாருங்க. முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது யுத்தத்திற்கு புறப்படு. பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்றார். முதலாவது சொன்னேன், கர்த்தர் ஏன் நமக்கு முன்னாக போகிறார்? நமக்கு முன்னாக இருப்பது நமக்கு தெரியாத புரியாத ஒரு பாதை. இரண்டாவது சொல்றேன், ஏன் நமக்கு முன்னாடி போகிறார் அப்படின்னா, நமக்கு முன்பாக இருப்பது எதிரிகளின் பாளையம். நல்ல கவனிங்க, எதிரிகளின் பாளையம். எதிரிகள் கிடையாது, மனுஷர்கள் கிடையாது. தாவீதே, நீ சாதாரணமான ஆள்லாம் இல்லப்பா, நீ கோலியாத்தை கொன்றவன். உனக்கு முன்னாடி எதிரிகளை ஆண்டவர் தண்ணீர்களைப் போல உடைந்தோட பண்ணினார். நீ பெரிய பராக்கிரமசாலி, நீ யுத்த வீரன், ராட்சதர்களை மேற்கொண்டிருக்கிறாய். இப்படிதானா? ஸ்தோத்திரம். இதெல்லாம் இருக்குது. ஆமென். ஆனா கர்த்தர் இங்க சொல்லுகிறார், என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா? தாவீதே, இதுவரைக்கும் நீ செய்த யுத்தங்கள் எல்லாம் உனக்கு கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளோடையே நீ யுத்தம் பண்ணி இருக்கிறாய். நீ கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளோடையே நீ யுத்தம் பண்ணி இருக்கிறாய். ஆனா கர்த்தர் இப்பொழுது உனக்கு முன்னாடி புறப்பட்டு போகிறார். அது எதற்கு தெரியுமா? உன் கண்ணுக்கு தெரியாமல் சத்துருக்கள் வெட்டி வைத்திருக்கிற படுகுழிகள், உன் கண்ணுக்கு தெரியாம உனக்கு மறைவாய் ஆமென் சத்துரு வைத்திருக்கிற அம்புகள், அக்கினி ஆஸ்திரங்கள், உன் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளாய் இருக்கிற எல்லா சதி ஆலோசனைகள், உனக்கு விரோதமான சதி திட்டங்கள், உனக்கு விரோதமான யுத்த ஆலோசனைகள், உன்னை விழ தள்ளுவதற்கென்று சத்துரு போட்டு வைத்திருக்கிற திட்டங்கள், இதெல்லாம் தீர்க்கப்பட வேண்டுமானால் கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? கண்ணுக்கு தெரிந்து நமக்கு சில பிரச்சனைகள் நமக்கு தெரியும் இல்லையா? நம்முடைய பார்வைக்கு தெரிந்து இருக்கிறது. நான் சொல்றேன், நமக்கு மறைவாய் வெட்டப்பட்ட குழிகள் உண்டு. நமக்கு மறைவாய் வெட்டப்பட்ட குழிகள், மறைவாய் வெட்டப்பட்ட குழிகள். சவுல் ஒரு யோசனை சொல்லுகிறான், என்னுடைய மகளை உனக்கு நான் தருகிறேன், என்னுடைய மகளை உனக்கு தருகிறேன், நீ போய் பெலிஸ்தியர்களை கொன்று இல்லையா அடையாளத்தை கொண்டு வா, நுனித்தோள்களை. தாவீது போயிட்டான், விஷயம் தெரியல அவனுக்கு. அவன் நினைச்சான், எப்போதும் பண்ணுகிற ஒரு யுத்தம் தானே, நமக்கு ஒரு டாஸ்க் வைக்கிறார் ராஜா, அப்படிதான் அவர் நினைச்சான். ஆனா வசனத்துல வாசிக்கிறோம், தாவீதை பெலிஸ்தரின் கையில் விழ பண்ணுவதே ஆமென் சவுலின் நோக்கமாயிருந்தது. இல்லையா? நமக்கு எல்லா விஷயமும் நமக்கு தெரிய வராது பாருங்க. நம்ம சாதாரணமானதானே அப்படி நம்ம எடுத்துப்போம் சில விஷயங்களை, சில பிரச்சனைகளை. ஆனா அதற்கு பின்னாடி அவருடைய யோசனைகள், அவருடைய திட்டங்கள் இல்லையா?
அவர்களுடைய அவர்களுடைய சதி ஆலோசனைகள் சதி ஆலோசனைகள் இல்ல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் நம்மிடத்துல பேசுகிறது பார்த்தா, நம்ம கூட பழகுறத பார்த்தா ரொம்ப நேர்மையா இருக்கிறது போல இருக்கும், நீதியா இருக்கிறது போல இருக்கும், நம்ம மேல பிரியமா இருக்கிறது போல இருக்கும். புரியுதா நான் சொல்றது? கர்த்தருக்கு மகிமை. ஆனா நமக்கு பின்னாடி ஒரு பெரிய படுகுழியை வெட்டி வச்சிருப்பான். அதனாலதான் கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், அல்லேலூயா, ஆமென், பெலிஸ்தரின் பாளையத்தை ஆமென் முறியடிப்பதற்கு கர்த்தர் உனக்கு முன்னாக புறப்பட்டிருப்பார். அல்லேலூயா, ஆமென். நீ பெரிய யுத்த வீரன் தான்ப்பா, ஆனா நீ போனா மாட்டிக்கிடுவா. நீ போனா இந்த சத்துருக்களின் சதியையும் சத்துருக்களின் தந்திரத்தையும் உன்னால சமாளிக்க முடியாது. கர்த்தர் அனுப்பிற முன்னாடி நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டுமானால், உங்களுக்கு எல்லாம் தெரியாதுங்க, என்னை சேர்த்து கொண்டு சொல்றேன், நமக்கு எல்லாம் தெரியாது. நம்ம கூட பழகுற ஆட்கள் என்ன நோக்கத்தோட பழகுறாங்க தெரியாது. புரியுதா உங்களுக்கு? நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிடுகிற மனிதர்கள் என்ன திட்டங்களோடு பழகுறாங்க, நம்மகிட்ட வராங்கன்னு தெரியாது, நமக்கு தெரியாது. இப்ப கர்த்தரை முன்னாடி நிறுத்திடணும். நம்ம கர்த்தரை முன்னாடி நிறுத்திடணும். தாவீது ரொம்ப தெளிவா இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. என் வாழ்க்கையில வெற்றிகள் வருகிறதா, கர்த்தர் தான் முன்னாடி. ஒருவேளை என் வாழ்க்கையில குறைவுகள் வரலாம், சில சவால்கள் வரலாம், சில நெருக்கங்கள் வரலாம், அப்பமும் அவர்தான், அப்பமும் அவர்தான். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சிக்கலாக்கிலே எல்லாம் சிறைபிடித்து கொண்டு போகப்படுகிறது. பரவாயில்ல, கூட 400 பேர் இருக்காங்க, இவங்களை வச்சு பார்த்துக்கிடலாம் முடிவு எடுக்கல. ஏபோத்தை கொண்டு வா என்று சொல்லி, ஸ்தோத்திரம், சரிதானா? அந்த ஏபோத்தினிடத்தில் ஆமென் கர்த்தரிடத்தில் விசாரித்தான் பாருங்க. ஏபோத்தை வச்சு அவர் சொன்ன பிறகுதான் யுத்தத்தை தொடக்கினார். நீங்க அப்படி வச்சுக்கிறணும் உங்க வாழ்க்கையில. உங்ககிட்ட நிறைய திட்டங்கள் இருக்கலாம். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், அப்படிதானா? நான் செய்து கொண்டிருக்கிற வேலையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், என் பிள்ளைகளுக்கான சில முயற்சிகள் எடுக்கணும்னு நினைக்கிறேன், சில நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறேன், இல்லையா? ஸ்தோத்திரம். ஒரு கட்டடத்தை கட்டணும்னு நினைக்கிறேன், ஒரு வாகனத்தை வாங்கணும்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை. பிள்ளைகளுக்கு திருமணத்தை செய்யணும்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன், கர்த்தரை முன்னாடி நிறுத்திருங்க. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு முன் சென்றால் எங்க கண்ணுக்கு தெரியாமல் மறைந்திருக்கிற பிரச்சனைகள், மனுஷர்களுடைய தந்திரங்கள், சத்துருவனுடைய எல்லா கண்ணிகள், எல்லா வலைகள், இதெல்லாம் சரி செய்வீர் ஆண்டவரே நீர். அல்லேலூயா. அப்படி அவரை நிறுத்திடணும். மோசே நின்னுட்டாரே பிடிவாதமா, நீர் எங்களோட கூட செல்லாவிட்டால் நாங்க இவ்விடத்திலிருந்து நாங்க புறப்பட மாட்டோம். தூதனை அனுப்புகிறேன். தூதன் யாருக்கு வேணும்? நீர் வேண்டும். ஆமே, தூதன் யாருக்கு ஐயா வேண்டும்? இயேசு மகாராஜா நீர் வேண்டும் எங்களுக்கு. அவன் பிடிவாதத்தை பார்த்துட்டு தான் கர்த்தர் சொல்லுகிறார், என் சமூகம், சொல்லுங்க பார்க்கலாம், உனக்கு முன்பாக செல்லும். அல்லேலூயா, ஆமென். உனக்கு முன்பாக செல்லும். கர்த்தர் நமக்கு முன்னாடி போனார்னா, அல்லேலூயா, சத்துருவினுடைய அத்தனை திட்டங்களையும் கர்த்தர் ஒன்றும் இல்லாமல் ஆக்குவார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யாருங்க நம்ப உலகத்துல? யாரு நம்பல? மனிதர்களுடைய பேச்சும் மனிதர்களுடைய நடவடிக்கையும் ரொம்ப நீதியா இருக்கிறது போல இருக்கிறது, அன்பா இருக்கிறது போல இருக்கிறது, பிரியமா இருக்கிறது போல இருக்கிறது. ஆனா அவருடைய மனதில் இருக்கிற பொல்லாத திட்டங்கள், அவருடைய மனதில் இருக்கிற பொல்லாத யோசனைகள் நமக்கு விரோதமாய் தீங்கு செய்யவும், நம்மை அழித்து போடவும், நமக்கு நஷ்டத்தை உண்டாக்கவும் அவர்களுடைய திட்டங்கள் இருக்கு பாருங்க. அத்தனை ஆபத்தை நிறைந்ததா இருக்குது. அதனால கர்த்தர் சொன்னார், தாவீதே, உனக்கு முன்பாக கர்த்தர் புறப்பட்டிருப்பார். அல்லேலூயா.
நான் உனக்கு முன்னே போவேன். ஏன் கர்த்தர் முன்னே போகிறார்? ஏன்னா அவர்களுக்கு முன்னாக இருந்தது தெரியாத, புரியாத ஒரு பாதை. இரண்டாவது ஸ்தோத்திரம் சொன்னேன், சத்துருவின் பாளையம். அதான் சொன்னேன், கண்ணுக்கு தெரியாமல் சத்துரு விரித்து வைத்திருக்கிற வலைகள், சத்துருவின் திட்டங்கள், சத்துருவின் சதி ஆலோசனைகள், மறைவாய் வைக்கப்பட்டிருக்கிற எல்லா விதமான பிசாசின் திட்டங்கள், கர்த்தர் அவைகளை முறியடிப்பார். மூன்றாவது மீகாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அவர்களுக்கு முன்பாக இருந்தது எது? ஒரு தடை. அவர்களுக்கு முன்பாக இருந்தது ஒரு தடை. இப்ப கர்த்தர் சொல்லுகிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். அவர்களுக்கு முன்னாடி இருந்தது தெரியாத பாதை மட்டும் இல்ல, மறைவான சத்துருவின் திட்டங்கள் மட்டும் அல்ல, அவர்களுக்கு முன்னாக இருந்தது ஒரு பெரிய தடை. தடையை கொண்டு வருகிறவன் பிசாசு. தானியேலில் வாசிக்கிறோம், தானியேல் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். 21 நாள் கழித்து பதில் வருகிறது. வந்தவன் சொன்னான், ஸ்தோத்திரம், தானியேலே, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின என்னைக்கு? அந்த முதல் நாள். ஆமாவா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே உத்தரவு வெளிப்பட்டது. ஆனாலும் இந்த பதில், இந்த உத்தரவு உனக்கு வரக்கூடாதபடிக்கு பெர்சிய தேசத்து அதிபதி என்ன செய்தான்? என்னை வந்து தடுத்தான். நல்லா கவனிங்க, பிசாசு நமக்கு தடைகளை கொண்டு வருகிறவன். பிசாசு நமக்கு தடைகளை கொண்டு வருவான். ஆசீர்வாத தடைகளை கொண்டு வருவான். புரியுதா உங்களுக்கு? சில நன்மைகளை தடுப்பான். உங்க குடும்பங்கள் இந்த நன்மைகள் வந்து விடக்கூடாது, இந்த ஆசீர்வாதங்கள் வந்து விடக்கூடாது, இந்த மேன்மைகள் வந்துடக்கூடாது, இந்த ஐஸ்வர்யம் வந்துடக்கூடாது. ஏன்னா அது வந்துருச்சுன்னா நீங்க ஆண்டவரை இன்னும் துதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அது வந்துருச்சுன்னா இன்னும் ஆண்டவருக்காக உற்சாகமா ஓட ஆரம்பிச்சிருவீங்க. அப்படிதானா? ஆகவே உங்க வாழ்க்கையில சில தடைகளை கொண்டு வந்து நம்மை வருத்தப்பட வைக்க வேண்டும் என்பது அவனுடைய அவனுடைய விருப்பம். நம்மளை மனம் கசந்து சலிப்போடையே ஆலயத்துக்கு வந்து அவரை சேவிக்கணும், சலிப்போடையே அவருக்கு ஊழியம் செய்யணும், இந்த நிலைமைக்கு உண்டாக்கணும் என்பது பிசாசுடைய திட்டம். அதனாலதான் நமக்கு வர வேண்டிய நன்மைகளை அவன் தடுக்கிறான். நன்மைகளை தடுக்கிறான். நிறைய செய்திகளை கேள்விப்படுகிறோம். திருமணமான பெண் பிள்ளைகள், ஸ்தோத்திரம், ஆமென், கற்பம் தரிக்கிறது போல இருக்கிறது. எந்த காரணமும் ஏனென்றே தெரியவில்லை, அது இல்லாமலே போயிடுது. இல்லையா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தடை செய்கிறவன் பிசாசு. சரி, பிசாசு மட்டும்தானா? மனிதர்களும் இருக்காங்க. மனிதர்களும் இருக்கிறாங்க. உங்க உயர்வை தடுக்கிற மனிதர்கள் இருப்பாங்க. நீங்க வேலை செய்கிற இடங்கள்ல உங்களுக்கு வர வேண்டிய அங்கீகாரத்தை தட்டி பறிக்கிறவர்கள் இருப்பாங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பெயரை அப்படியே அபத்தமாக்கி போடுகிறவர்கள் இருப்பாங்க. உங்களுக்கு தான், நீங்க தான் அங்க மெச்சு கொள்ளப்பட்டிருக்கணும், உங்களுக்கு தான் அந்த அங்கீகாரம் கிடைக்கப்பட்டிருக்கணும். புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு தான் அந்த பேர் புகழ் வந்திருக்கணும். ஆனா அது வந்து விடவே கூடாது என்று சொல்லி மனிதர்கள், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, தடுத்து போட்டதுனால, இல்லையா, அந்த பெரிய வெற்றியை, பெரிய உச்சத்தை, பெரிய மேன்மையை பார்க்காமலே இருக்கிறோம். நம்ம பார்க்காமலே இருக்கிறோம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. தாவீதுக்கு சீயோன் கோட்டையை பிடித்தாக வேண்டும். குருத்தோலை ஞாயிறு அன்றும் நான் இதை உங்களுக்கு பிரசங்கித்தேன். இந்த காரியத்தை உங்களுக்கு சொன்னேன், இல்லையா? தாவீது ஒரு சராசரி ஆள் கிடையாதுங்க. அவன் சாதாரணமான ஆள் கிடையாது.
அவன் ராஜா, தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவன், இதெல்லாம் கடந்து நல்ல ஒரு உணர்வுள்ள மனுஷன். நான் பல விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. பல விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். தாவீது அவனுடைய குணாதிசயங்கள் என்னென்னலாங்கிறது பல பிரசங்கங்கள்ல உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அவன் பாருங்க, யாரு ஆமென் ஸ்தோத்திரம் செயல்படுறாங்களோ இல்லையோ, யாரு கர்த்தருக்காக வாழ்றாங்களோ இல்லையோ, இவன் அதை பத்திலாம் கவலைப்பட மாட்டான். இவன் செய்ய வேண்டியதை கரெக்டா செய்வான். சிங்காசனத்துக்கு வந்த உடனே நான் காலையிலுமே அதை சொன்னேன். முதல் ஆராதனையில சிங்காசனத்துக்கு வந்தாச்சு. அப்பாடா, இத்தனை வருஷம், ஒரு 15-16 வருஷம் வனாந்தரத்திலும் கெவியிலையும் கிடந்து இப்படியே வாழ்ந்தாச்சு. அதனால என்ன பண்ணுவோம், இந்த அரமனை வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணுவோம் அப்படிலாம் இல்லை. அவன் நான் சொல்லும்போது சொன்னேன், தேவன் உங்களை உயர்த்த உயர்த்த, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க, அல்லேலூயா, எந்த நிலையில் வைத்திருக்கிறாரோ அந்த நிலையிலிருந்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுங்கள். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம நினைச்சு நம்ம தப்பா புரிஞ்சுக்கிடுறோம் பாருங்களேன். நான் அனுபவிக்கிறதுக்கு தான் அதெல்லாம் தருகிறார், நான் மாத்திரம் ஜாலியா இருக்கிறதுக்காக தான் தருகிறார். நீங்க அதோடு நிறுத்தி கொள்ளாதீங்க. நீங்க சந்தோஷமா இருங்க, தப்பு கிடையாது. அதை வெற்றியை கொண்டாடுங்க, தப்பு கிடையாது. ஆனா நீங்க அதோட நிறுத்தி கொள்ளாதுங்க. இந்த நிலையில கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஆனா இந்த நிலையில இருந்து நீங்க என்ன கர்த்தருக்கு செயல்பட முடியும், ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும், ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய முடியும். எஸ்தர் மறந்துட்டாலோ என்னவோ தெரியல, ஆனா மொர்தெகாய் ஞாபகப்படுத்துகிறார், இந்த காலத்திற்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. யாருக்கு தெரியும், இந்த காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைச்சிருக்கலாமா? நீ நினைச்சிட்டு இருக்கியா 127 நாடுகளின் இந்த ராஜரீக மேன்மை அனுபவிக்கலான்னு சொல்லி, இந்த பட்டத்து புகழை அனுபவிக்கலான்னு சொல்லி? இது ஒரு உபத்திரவ காலம். இதுல நீ செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு, நீ செய்ய வேண்டிய பொறுப்புகள் உண்டு, நீ நிறைவேற்ற வேண்டிய திட்டங்கள் உண்டு. தாவீது பாருங்க, கர்த்தருடைய பெட்டி போய் 70 வருஷத்துக்கு மேல ஆகுதுங்க. 40 வருஷம் சவுல் ஆளுகை செஞ்சிருக்கிறார். அதுக்கு முன்னாடி யோசித்து பாருங்க, ஸ்தோத்திரம், சாமுவேல் இருந்திருக்கிறார். யாரும் கண்டுக்கிடல, அவங்களே கண்டுக்கல, எனக்கு என்ன அப்படின்லாம் இல்ல. அல்லேலூயா. யாரு கர்த்தருக்காக செயல்படுறாங்களோ இல்லையோ, உழைக்கிறாங்களோ இல்லையோ, ஊழியம் செய்யறாங்களோ இல்லையோ, ஆமேன் ஸ்தோத்திரம், அவர் சித்தத்தை நிறைவேற்றுறாங்களோ இல்லையோ, நான் செய்வேன்பா. ஆமேன். அப்படிப்பட்ட அல்லேலூயா ஒரு உணர்வை கர்த்தர் நமக்கு தரட்டும். அப்படிப்பட்ட உணர்வை கர்த்தர் நமக்கு தரட்டும். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். போய் பெட்டியை கொண்டு வந்துட்டானே. சரி, பெட்டியை கொண்டு வந்தாச்சு, ஒரு வேளை முடிஞ்சிருச்சு, பேசாம போவோம். இல்ல, எருசலேம் அந்நியர்கள் கையில் இருக்குது, எருசலேம் எதிரிகள் கையில் இருக்கிறது. அதை யார் வேணாலும் வேடிக்கை பார்த்து இருந்திருக்கலாம், நான் பார்க்க மாட்டேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். அதை பிடிக்க போனாம் பாருங்க, அதை பிடிக்க போனாம் பாருங்க. இல்ல, 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும். அவன் போகிறான் ஆட்களை அழைத்துக் கொண்டு. செய்தி ஒன்று, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அங்கே சொல்லப்படுகிறது. தாவீது சீயோன் கோட்டையை பிடிக்க போறானாப்பா. அங்க இருக்கிறவர்கள் சொன்னார்கள், அப்படியா, வரட்டும் வரட்டும், நான் கிடையாது, நான் அல்ல, குருடரும் சப்பானிகளுமே என்ன பண்ணுவாங்க, அவனை பார்த்துக்கிடுவாங்க, அவனை டீல் பண்ணிடுவாங்க. நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு ரொம்ப பிடிக்கும், அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், 7ஆம் வசனம். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், உங்களை மட்டுப்படுத்துகிற மனுஷங்க இருப்பாங்க, உங்களை குறை சொல்லுகிற மனுஷங்க இருப்பாங்க, ஆமென், உங்களை குட்டி குட்டி பேசுகிற மனிதர்கள் இருப்பாங்க. இது ஒன்னால முடியாது, இதை செய்ய முடியாது. நீங்க கர்த்தரை நீங்கள் முன் வைத்து கொண்டால் உங்களுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய தடைகள் இருக்கலாம், அம்மாவா இல்லையா? அந்த தடைகளை எல்லாம் ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். நீங்க அதை புரிஞ்சுக்கிறணும், அதை புரிஞ்சுக்கிறணும். தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் உண்டு. குருடரும் சப்பானிகளும் தடுப்பார்கள்.
நான் காலையிலையும் சொன்னேன், அதை நிறைய பேரை குருடரை போல, சப்பானியை போல, அதற்கு ஒப்பா இருக்கிற மனிதர்கள் நிறைய தேவ பிள்ளைகளுடைய விசுவாசத்தை ஆமென் அவித்து போட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? எல்லாத்தையும் நம்ம இஷ்டப்படி செய்வோம் பாருங்க. ஆனா ஆலயத்துக்கு வருகிற விஷயம், கர்த்தருக்கு அடுத்த விஷயம் வரும்போது மாத்திரம் யாரையாவது ஒரு ஆளை காரணம் சொல்லிட்டே இருப்போம். எங்க அம்மா விடமாட்டுக்காங்க, இல்ல எங்க அப்பா விடமாட்டுக்காங்க, என் வீட்டுக்காருக்கு பிடிக்க மாட்டேங்குது, என் மனைவிக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு சொல்றேன், அன்பாய் சொல்றேன், எத்தனை காரியத்தை நீங்கள் சுயமாய் உங்க சொந்த முயற்சியில நீங்க நிறைவேற்றி கொள்றீங்க. எத்தனை விஷயத்தை நீங்க பிடிச்ச பிடியில உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால், உங்களுக்கு வாங்க வேண்டுமானால், நீங்க பெற வேண்டுமானால், நீங்க எவ்வளவு சொந்தமா சில முயற்சிகள் எடுத்து காரியத்தை சாதிக்கிறீங்க. மறைக்க வேண்டியதை மறைக்கிறீங்க, வாங்க வேண்டியதை வாங்குறீங்க, எங்க ஓங்கி பேசணுமோ அங்க ஓங்கி பேசுறீங்க, எங்கே சாதித்துக் கொள்ள வேண்டுமோ அங்கே சாதித்துக் கொள்ளும் போது கர்த்தருக்கு அடுத்த விஷயத்துல இல்லையா, அவருக்கு பிடிக்கல, இவருக்கு பிடிக்கல, அவர் வேண்டாங்காரு, வேண்டாம். இந்த மனநிலையை மாத்திருங்க இல்லையா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போவேன். ஏன்? உனக்கு முன்னாடி இருக்கிறது என்ன? தடைகள், மனிதன் வைத்திருக்கிற தடைகள், பிசாசு கொண்டு வருகிற தடைகள். அப்படிதானா? இந்த தடைகள்னால பெற வேண்டியவைகள் பெறாமலே இருக்கிறோம், கிடைக்க வேண்டியவைகள் கிடைக்காமலே இருக்கிறோம். ஆமாவா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இல்லையா? நம்ம ஊழியத்துக்கு விரோதமாய் மனிதர்கள் ஏற்படுத்துகிற தடைகள், சபைக்கு விரோதமாய் இல்ல, யாருங்க? ரட்சிக்கப்படாத ஆட்களா? ரட்சிக்கப்படாதவங்க இல்ல, ஊழியக்காரனே சொல்றேன், ஊழியக்காரனே சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்ப இத்தனை தடைகள் இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நிற்கலாம். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் எழும்பி நின்று, நான் உனக்கு முன்னே போவேன். தேவ பிள்ளையே, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறது போல, அல்லேலூயா, ஆமென். நான் சொல்றேன் உங்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நீ தீர்ப்பதற்கு முன்பதாக, உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு நீ முடிவு கட்டுவதற்கு முன்பதாக நான் முந்தி செயல்படுவேன். உன் குடும்பத்துக்கானத, உன் பிள்ளைகளுக்கானத, உன் தொழிலுக்கானத, உன் வருமானத்துக்கானத நீ திட்டமிடுவதற்கு முன்பதாகவே நான் திட்டமிடுவேன், நான் யோசிப்பேன், நான் அதை சரி செய்வேன். நேராக்குகிற கர்த்தர் உண்டு. அல்லேலூயா. நேராக்குகிற கர்த்தர், நேராக்குகிற கர்த்தர், நேராக்குகிற கர்த்தர். ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நேராக்குகிற கர்த்தர். ஏன் அவர்களுக்கு முன்னாக செல்லுகிறார்? அவர்களுக்கு முன்னாக இருந்தது ஒரு தெரியாத, புரியாத ஒரு பாதை. அவர்களுக்கு முன்னாக இருந்தது சத்துருவின் மறைவான வலைகள், மறைவான கண்ணிகள், சத்துருவின் சதி ஆலோசனைகள். அல்லேலூயா. அவர்களுக்கு முன்னாக இருந்தது ஒரு பெரிய தடை. அவர்களுக்கு முன்னாக இருந்தது பெரிய தடை. அல்லேலூயா. இப்பொழுது கர்த்தர், ஆமென், இதே ஏசாயா 40ஆம் அதிகாரத்துல உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தர் சொன்ன நல்ல செய்தி என்ன தெரியுமா? கர்த்தர் சொன்ன நல்ல செய்தி என்ன தெரியுமா? அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு, சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு, கோணலானது செவ்வையாகி, கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும்
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சமமாக்கப்படும். கர்த்தர் எல்லாவற்றையும் நேராக்குவார். சத்துரு கோணலாக்கினதை, மனிதர்கள் கோணலாக்கினதை, ஆமென், இயேசு நேராக்குவார். இயேசு நேராக்குவார். ஹல்லேலூயா. பேர் சொல்லி அழைத்த உன் தேவன், அவர் உண்மை உள்ளவர். பேர் சொல்லி அழைத்த உன் தேவன், அவர் உண்மை உள்ளவர். உன் தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். உன் தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். பேர் சொல்லி அழைத்த உன் தேவன், அவர் உண்மை உள்ளவர். பேர் சொல்லி அழைத்த உன், அவர் உண்மை உள்ளவர். உன் தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். உன் தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய நல்ல நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நன்றி. இந்த ஆராதனையிலே கர்த்தர் எங்களை கூட்டி சேர்த்தீர். ஆராதிக்க கிருபை தந்தீர். எங்களோடு நீர் பேசி இருக்கிறீர். எங்களுக்கு முன் செல்லும் தெய்வம், எங்களுக்கு முன்னாக போகிற ஆண்டவர், எங்களுக்கு முன்னே இருக்கிற ஆண்டவரே, கரடான பாதைகளிலே எங்கள் கால்கள் இடராமல் நடக்க எங்களுக்கு உதவி செய்வீர். சத்துரு விருத்தி வைத்திருக்கிற மறைவான கண்ணிகளை அகற்றுவீர். மனிதர்களாலும் சத்ருவினாலும் ஏற்படுத்தப்பட்ட தடைகளை கர்த்தர் தகர்த்தெறிவீர். நீர் பேசின நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்கள் கண்கள் அதை காணப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். நம்முடைய வார்த்தைகளை இறுக பிடித்து கொண்டு ஆண்டவரே, அல்லேலூயா, நம்முடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே சமாதானமாய் ஜீவிக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். எல்லா கன மகிமையை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.